ஒரு நிர்வாக திறமை இல்லாத ஈபி பொறுத்தவரை 1,26,000 கோடி கடன். அம்மாவுடைய ஆட்சியில் வந்து அரசு கஜானாவும் வந்து நிரப்புவோம், அரசு கருவூலத்தை நிரப்புவோம். ஆனால் திமுக எப்போதெல்லாம் வருது அரசு கருவூலம் காலியாயிடும், அரசு கஜானா களஞ்சியமும் காலியாயிடும். இப்படி வந்து நிர்வாக திறமை இல்லாத வந்தவுடனே வலுவூர் போட்டீங்க. என்ன தேனார் பாலாறு ஓடுனா போட்டீங்க, பாலாறு ஓடுனா சொல்லி போட்டீங்க வலுவூர் குழு. அந்த வலுவூர் குழு போட்டு உண்மையிலேயே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பொருளாதார ஏற்றம் வந்து கொண்டு அதன் அடிப்படையில் வந்து அந்த வகையில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த நல்ல பட்ஜெட் வந்து ஒரு சர்ப்ளஸாக இருந்தா ஏன் விலைவாசி ஏற்றுற நீ விலைவாசி இன்னைக்கு ஏறி இருக்கு. இன்னைக்கு வீட்டு வரி ஏன் ஏற்றுறோம்? இன்னைக்கு வீட்டு வரி ஏறிச்சா இல்லையா? பால் விலை ஏறிச்சா இல்லையா? மின்சார கட்டணம் எத்தனை தடவை ஏற்றுறாங்க? எத்தனை தடவை ஏற்றுனாங்க? 3 தடவை. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து மின் கட்டணத்தை நாங்கள் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுக்கிறது, 1 மாதம் எடுக்கணும்னு சொன்னீங்க. 1 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க. இப்போ கணக்கு 2 மாதத்துக்கு அதே தானே எடுக்கிறீங்க. ஏன் போய் சொல்றீங்க? நீங்கள் அரசு இன்னைக்கு போராடுறாங்க, ஆசிரியர் போராடுறாங்க. அவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து மாற்றி கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரீங்க, அதை விட்டுட்டீங்க. இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி அவங்க சம்பளம் கொடுக்க முடியல, அவங்க ஓய்வூதிய பலன் கொடுக்க முடியல, அவங்க திருவோடு ஏந்தி போராடுறாங்க. இன்னைக்கு பார்த்தா காவல்துறைக்காவது பாதுகாப்பு தான், காவல்துறையை இன்னைக்கு அடி வாங்குற காவல்துறை ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற எஸ்ஐ திருநெல்வேலி அவரை கொண்டு தட்டாங்க. அவரை இப்படி தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு பாதுகாப்பு. ஒரு மாவட்ட செயலாளர் அவர் வந்து திமுக மாவட்ட செயலாளர் தர்மபுரியில் டைரக்டர் எங்களை அதாவது திமுக பயிற்சினா அது கலெக்டாத எஸ்பி ஆதார சரி நாங்கள் விட மாட்டோம், தூக்கி அடிச்சிடுவோம், சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அண்ணா திமுக சேர்த்த மாதிரி பண்ணுவோமா? நம்ம எந்த காலத்திலும் சரி, ஒரு அரசுக்கும் சரி, அதே அதிகாரிகளுக்கும் முழு ஒத்துழைப்பு தந்து கௌரவமாக நடத்தியது நடத்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனால் திமுகவை பொறுத்தவரை ஒரு அடாவடித்தனம், அராஜகம், அத்துல்யம், அநியாயம், கட்ட பஞ்சாயத்து இதுதான் வந்து சர்வசாதாரணமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்குது. இன்னைக்கு சென்னையில் 1 மணி நேரத்தில் 5 இடத்துல வந்து செய்த பரிஷ்டம். 1 மணி நேரத்தில் காலையிலேயே வந்து செய்த பரிஷ்டம். அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு இன்னைக்கு வந்து சீர்குலைவு. இன்னைக்கு தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? திருநெல்வேலியில் நல்லா படித்தாங்க பையன் சொல்லிட்டு அவனை வந்து ஜாதி வன்கொடுமையில் போய் வீடை பூந்து அடிக்கிறாங்க. ஒரு தலித் இளைஞர் வந்து புல்லட் ஓட்டம் அவங்க கையை வைக்கிட்டாங்க. பட்டப்பகலில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிகள்லாம் பட்டப்பகல் வந்து வெட்டி கொல்லப்படுகின்ற சூழ்நிலை. இப்படி தினந்தோறும் பத்திரிகை கொடுக்குன்னா பாலியல் பலாத்காரங்கள், வன்முறை கலாச்சாரங்கள், கொலை, கொள்ளை, செயின் பறிப்பு இதுதான் அன்றாடம் நடக்குது. ஒரு அரசாங்கத்திட்ட மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? 2 விஷயம் எதிர்பார்ப்பாங்க. ஒன்று நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை, இன்னொன்று என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கை, ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி. அடிப்படை கட்டமைப்பு வசதி பார்த்தா சாலைகள் பார்த்தா குண்டும் குழியுமா இருக்கு. இன்னைக்கு சாலைகள் பார்த்தா சரியில்லை, அது ஒரு பக்கம் மோசம். சட்ட ஒழுங்கு பார்த்தா ஒரு பெண் இரவு 12 மணி ஆனாலும் சரி தன்னந்தனியாக சென்று விட்டு பத்திரமா வீட்டுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமை எந்த மாநிலத்தில் எந்த நாட்டில் உள்ளதோ உண்மையிலேயே அந்த நாடு தான் ஒரு முழு சுதந்திரம் பெற்ற நாடாக கருத முடியும் என்று காந்தி சொன்னார். அந்த காந்தியின் கனவை நனவாக்கி ஒரு அரசாங்கம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு, நம்முடைய புரட்சி தலைவருடைய அரசு. நிம்மதி இருந்தது. இன்னைக்கு பார்த்தா கோச்சா சொன்னார், வீட்டில் இருந்தால் தான் நிம்மதினு சொல்லிட்டு பொதுச் செயலாளர் வந்து 24 நேரத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனால் சவுக்கு சங்கர் வீட்டில் இருந்துட்டு அவர் வீட்டிலே தாக்குது, அவர் வீட்டிலே வந்து மலத்தை தூக்கி ஊற்றுறாங்க. எப்படி வந்து ஒரு காவல்துறை துணை இல்லாமல் நடக்கும், ஒரு ஆளுநர்ச்சியுடைய துணை இல்லாமல் நடக்கும். அப்போ வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையா, இனிமேல் யாரும் இதை பற்றி பேசக்கூடாது, இப்படி பேசினா இப்படி தானே. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயல்! ஒரு மலத்தை வைத்து அரசியல் விட வேங்க
அந்த வந்து ஒரு டேங்க் ஓவர் டேங்கில் கலந்த மலம் வந்து அதுவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து சந்தி சிரிக்கிறாமல் சிரிக்குது. இன்னைக்கு வந்து அது கிட்டத்தட்ட பல வருடங்களாக கூட இன்னும் துப்பு துளக்கல. இந்த துப்பு கிட்ட அரசாங்கம் இன்னைக்கு வந்து அந்த சவுத் சவுந்தர் வீட்டில் வந்து மலத்தை போய் ஊற்றி அது எச்சரிக்கையாக இன்னைக்கு என்ன, எங்களுடைய அரசை பற்றி எங்கள் குடும்பத்தை பற்றி எங்களை பற்றி யார் பேசுகிறாலும் சரி, அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஊடகத்துறையாக யாராக இருந்தாலும் சரி, இப்படித்தான் செய்வோம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுகின்ற வகையில் இன்றைக்கு ஒரு கேவலமான ஒரு மலிவான ஒரு மலத்தை வைத்து அரசியல் பண்ணுகின்ற ஒரு 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 மலிவான அரசியல் இன்றைக்கு வந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்துக்கிறது தான் இன்றைக்கு வந்து கடும் வந்து கண்டனத்துக்குரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து ஒரு திறமை, அதாவது அவருடைய திறமை என்று பார்த்தா அதில் வந்து 100% கூட இந்த ஸ்டாலினுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் தெரியாது. 100% கூட அதை நான் கண் கூட பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 96 அம்மாவோட அமைச்சர், 2006 அம்மாவோட அமைச்சர், அதே போல் 2014 அம்மாவோட அமைச்சராக இருந்தேன், ஒரு ஸ்பீக்கராக இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து 94 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது.